நபர் ஒருவர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வனாத்தமுள்ள பகுதி மக்கள் பேஸ்லைன் வீதியை மறித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆயினும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சமரவீர சுனில் என்பவர் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டார். தமது வீடுகள் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பில் வனாத்தமுல மக்களினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள் கடந்த 2ஆம் தேதி அங்கு சென்றிருந்தனர். இந்த நிலைமையில் இன்று கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சமரவீர சுனில் என்ற நபரை நாம் அன்றைய தினம் சந்தித்ததுடன் தனக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டு தொகுதி குறித்து அன்று அவர் இவ்வாறு எமக்கு கருத்து தெரிவித்தார். எமக்கு அயல் தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு இரும்பு மற்றும் மூங்கில்களிலான வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட்டுள்ளன. தள்ளினால் உடைந்துவிடும் 2 அங்குலம் உயரமான கான்கிரீட்டே வீட்டிற்கு போடப்பட்டுள்ளது. வனாத்தமுல பகுதியைச் சேர்ந்த 34 வயதான சமரவீர சுனில் 5 பிள்ளைகளின் தந்தையாவார். இந்த நிலைமையில் சிவப்பு நிற வேன் ஒன்றில் வந்த சிலர் இவரை கடத்திச் சென்றதாக கூறி பிரதேசவாசிகள் டெமட்டகொட பேஸ்லைன் வீதியை மறித்து எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். தமது வீடுகள் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகின்ற சம்பவத்தின் பின்னணியிலேயே சமரவீர சுனில் கடத்தப்பட்டதாக தெரிவித்து இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மீன் கடைக்கு சென்று வரும்போது அதிர்ஷ்ட லாப சீட்டை கொள்வனவு செய்வதற்காக இந்த இடத்தில் நின்றுள்ளார். எனது கணவருடன் கதைக்க வேண்டும் என்று கூறி இந்த இடத்திலிருந்து சிலர் அவரை அழைத்துச் சென்று சிவப்பு நிற வேன் ஒன்றில் ஏற்றியுள்ளனர். அனைவரின் நியாயத்திற்காகவும் பேசிய அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சுனில் என்கின்ற சகோதரர் இந்த இடத்தில் குற்றங்களை இழைத்த நபர் அல்ல. அவர் குற்றங்களை இழைத்த நபர் என்றால் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டார்கள். சுனில் என்ற நபர் குற்றம் ஒன்றுக்காக அழைத்து செல்லப்படவில்லை. இந்த வீட்டு பிரச்சனை தொடர்பிலேயே அழைத்து செல்லப்பட்டார். ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பேஸ்லைன் வீதிக்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் பாதுகாப்பு பிரிவினர் அங்கிருந்து செல்லவில்லை. கடத்தப்பட்டதாக கூறப்படும் தமது அயலவரை மீண்டும் ஒப்படைக்கும் வரை தமது ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாயக்காவும் அங்கு வந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போதிலும் எதிர்ப்பு நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாயக்க தெளிவுபடுத்தினார். இவர்கள் கூறுகின்ற விதத்தில் இந்த நபர் கடத்தி செல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது எழுகிறது. இந்த 34 பிரிவுகளிலும் உள்ள மக்களுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை கலந்துரையாடி உள்ளது. எனவே அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ஒழுக்கமான முறையில் அனைத்தும் இடம்பெறும் போது அவருடன் கதைக்கின்ற போது அவர் கடத்தப்பட்டார் என்று ஒரு சிலர் கூறுவதில் நமக்கு சந்தேகம் காணப்படுகிறது. அத்தோடு அவர் கடத்தப்பட்டார் என்று கூறி 2 மணித்தியாலங்களின் பின்னர் பத்தியகமவில் இறக்கிவிடப்பட்டார் என்று தொலைபேசியில் அறிவிக்கின்றார். பின்னர் முச்சக்கர வண்டியில் வருகிறார். இது திரைப்படம் போன்று இருக்கிறது. ஏதேனும் ஒரு குழு அவரை கடத்தி இருந்தால் அது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு செயலாளரும் போலீஸ் அதிபரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். சிறந்த குழு ஒன்றை களமிறக்கி உள்ளோம். ஒரு சிறு கணமேனும் அவர் கடத்தப்பட்டிருந்தால் அது பாரிய குற்றமாகும். அது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும். இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு ஓரிரு நாட்களில் இந்த நபர் சிவப்பு வேன் ஒன்றில் கடத்தப்பட்டு சிறிது நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டதாக தொலைபேசியில் அறிவிக்கிறார். பின்னர் முச்சக்கர வண்டியில் வருகிறார். இது விசாரணை செய்யக்கூடிய ஒரு விடயம்தான். இது தொடர்பில் நாம் சிறந்த முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். அவர் திரும்பி வந்த பின்னர் என்னுடன் கதைத்தார். அவருக்கு காயங்கள் எதுவும் இல்லை. அவர் தாக்கப்படவில்லை. அங்கு தெளிவில்லாத நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. விசாரணைகளின் ஊடாகவே இவை தீர்க்கப்பட வேண்டும். இது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க எமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. කිසිම පහරදීමක් සිද්ධ වෙන්නේ වෙච්ච බවක් අපිට කිව්වේ නැහැ. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. කිසිම තුවක් නැහැ. හොඳ තත්ත්වයෙන් එයා හිටියා. ඉතින් ඒක නිසා තමයි මෙතන අපහාදිලි වර ගානක් තියෙනවා. ඉතින් ඒවා අපිට බොහොම මේ විමර්ශනයේ තමයි අපිට මේක නිරාකරණය කරගන්න සිද්ධ වෙන්නේ. ඒක නිසා පැහැදිලි නියෝග ලැබිලා තියෙනවා ආරක්ෂක ලේකම්තුමාගෙන් පොලිස්පතිතුමාගෙන්
මේ විමර්ශන හරියාකාරව සිද්ධ කිරීමට